வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர போகிறேன். முக்கியமாக நிலம் சார்ந்த மக்களும் நீர் சார்ந்த மக்களையும் தான் நான் பேச போகிறேன். அது என்ன நிலம், அது என்ன நீர்? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நிலப்பரப்பில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி விவசாயம்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு நெல்லை நம்ம விதைச்சி அதை அறுவடை செய்து அது அரிசியாக நம்ம தட்டுக்கு வர வரைக்கும் பல செயல்பாடு முறைகளை தான் தாண்டி வருது. எக்ஸாம்பிள், ஒவ்வொரு தானிய கிடங்களுமே எலிகிட்டிருந்து தப்பிச்சு அந்த தானியங்கள் நம்மக்கிட்ட வர்றதுக்குள்ளே அது படுற ஒவ்வொரு வேதனையும் அந்த ஒரு ஸ்டேஜுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாது. மக்களோட வாழ்வாதாரில் நிலத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு அறுவடைக்கு நெல் விதைக்கிறவங்களே சேத்துல கால் வைக்கும்போது நிறைய பூச்சிகள் ஆகட்டும், அட்டைப்பூச்சி ஆகட்டும், மண்புழுக்கள் ஆகட்டும், அவங்களுக்கு அந்த மண் சார்ந்த தோல்வியாதிகள் ஆகட்டும், இன்னொன்று அவங்களால அந்த வெயிலில் கூட தாக்கு பிடிக்காத அளவுக்கு அவங்க உடல் வலிமை இறந்திருக்கும். அந்த இழந்ததுக்காக மட்டும் அவங்களுக்கு மீட்கிறதுக்குண்டான வழிகள் தெரியாது. பட் இருந்தாலுமே அந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம நாட்டோட மிகப்பெரிய பேக் போனே விவசாயம்தான். விவசாயத்தை தாண்டி அந்த மக்களுக்கு சரியான சிகிச்சை முறைகள் இல்லை வாழ்வாதாரம் போகிறதில்ல. மழை, வெயில், சூறாவளி, புயல் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அந்த பயிரை பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன் இதை நான் டிஸ்கிரைப் பண்ணேன்னா, ஒரு சின்ன வீடியோவில் நான் பார்த்தேன். ஒரு அரிசி நம்ம தட்டில் சேர்ந்து அது அரிசி சாப்பாடாக மாறுறதுக்கு அவ்வளோ ஸ்டேஜ்கள் இருக்கும். பட் ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் எனக்கு பசி இல்லைன்னு சொல்லி குப்பை தொட்டியில் நம்ம தூக்கி போடுறோம். ஸோ உணவை வீணாக்கிறது விவசாயிகளோட உழைப்பை பார்க்கும்போது அந்த எண்ணம் நமக்கு வராது. பட் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கால் வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், தலை பாரம் இருக்கும், நிறைய சுமக்கிறனால. அதனால் நரம்புகள் ரிலேட்டடாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூட்டு முதுகெலும்பு தேய்மானம் இருக்கும். ஸோ முறையான ட்ரீட்மெண்ட்டுக்கு யாருமே அணுகிறதில்லை. ஆனால் அப்படி இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பாடி பெயின் இருக்குது, ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது தப்பே கிடையாது. ஏன்னா அது உங்கள் உடலோட தன்மையும் எலும்போட சத்துக்களுடைய குறைபாடுகளும் அறிய முடியும். நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போகாமல் நிறைய விவசாயிகள் அதை அவாய்ட் பண்ணுறதுனால பழைய நோய்வாய்களுக்கு அவங்க சிக்கலாகிறாங்க. ஒரு சின்ன புண்ணு வந்தால் கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். உங்கள் வீட்டில் விவசாயம் சார்ந்து யாராவது வேலைகள் பண்ணுறாங்கன்னா அவங்க வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற கிட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ கேர்ன்றது ஈஸி தாங்க. இந்த கேர் டிஃபிகல்ட்டி ஆகாமல் இருக்கிறது இன்னமும் ஈஸி தான். ஸோ இன்றைக்கே நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உண்டான சப்போர்ட் பண்ணுங்கள். நீர், கடல் பிரதேசம்ன்றது மிகப்பெரிய ஒரு அழகான இடம். அழகும் இருக்கும், ஆபத்தும் இருக்கும். மீனவ சமுதாயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமுதாயம். நான் எஸ்பெஷலி கண்டிப்பாக மீனவ சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம யாருமே இன்னும் பேசப்படாத புதிராக தான் இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி கடலுக்குள்ளே போய் பல நீர்நிலைகளில் அவங்க கடந்து பல்வேறுபட்ட கட்டங்களுக்கும் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்வாதாரம் அமையுது. ஆனால் ஒரு மீனவ சமுதாயத்தில் மீன்பிடி தொழில்ன்றது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. அவங்க இயற்கையோடு ஒன்று இருந்தனால அவங்களுக்கு வாழ்வாதாரமே அதைத்தான் சார்ந்து இருக்குது. மீனவ சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது, சொல்லப்படாத கதைகளும் இருக்குது. ஆனால் அவங்க மருத்துவத்துக்காக பல தூரம் தேடி தான் வராங்க. இப்போ ஒரு சில இடத்துல நமக்கு மருத்துவ வசதிகள், சில காய்கறி கடைகள், நமக்கு இப்போ நகர வாழ்க்கைன்றது சில கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருது. பட் உங்களுக்கு தனுஷ்கோடி இந்த மாதிரி மாவட்டங்கள் எடுத்தால் அது இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பிகாஸ் அவங்க மூதாதையர்கள் அந்த இடத்துல அழிஞ்சு போனது இடத்துல அவங்களோட சந்ததியினர் இன்னும் அந்த தொழில் செஞ்சுட்டு அவங்க அவங்களுடைய பாரம்பரியத்தை இன்னும் மீட்டெடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாமே மீனவ சமுதாயத்தை பார்த்து ஒரு விஷயம் பெருமைப்படணும். இன்றைக்கி கடலுக்குள்ளே போன எங்கள் அப்பா நாளைக்கு எப்போ வருவார், என்னோடய அப்பா கரெக்டான டைம் சேருவாங்களா, அவர் பிடிச்சிட்டு வர மீனுக்கு சரியான ஊதியம் கிடைக்குமா, வாழ்வாதாரம் மாறுமா, இந்த மாதிரி கேள்விகள் மீனவ சமுதாய குடும்பங்களில் நிறைய பேருக்குமே இருக்கும். வெளியிருந்து பார்க்குறதுக்கு நம்ம பார்கெயின் பண்ணி அந்த மீன் வாங்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு மீனுமே அவங்க ஹை ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஹை ரிஸ்க்ன்றதை விட பேரம் பேசாமல் நம்ம ஒரு மீனை வாங்கும்போது வாழ்வாதாரம் மேம்படுது. நம்ம ஒரு ஃபோர்சன் ஐட்டத்துக்கே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கொடுக்கும்போது விவசாயிகள்கிட்டையும் மீனவர்கள்கிட்ட மட்டும் நம்ம வாக்குவாதம் பண்ணுறது ஏன்? அது எதுக்கு? சிந்தித்து செயல்பட்டால் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே டேகிங் ப்ரைஸ்னா நம்ம விவசாயிங்கிட்ட நம்ம பேசுகிறது பார்க்கிங். நம்ம வியாபாரம் பேசி தட்டி கழிச்சு பணம் இவ்வளோ தான் தருவன்றது வாழ்வாதாரம் கிடையாது. மீனவ சமுதாயமும் விவசாயமும் ஒன்று தான். அவங்க இல்லாத இந்த நாட்டில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. அவங்களை வாழ வைப்போம், அவங்களுக்குள்ள நலத்திட்டங்கள் செய்வோம், மருத்துவ ரிலேட்டடாக அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு வழங்குவோம். மேலும் விவரங்களுக்கு ஆர்ஜியுடன் இணைந்திருங்கள்.